மகா கும்பமேளாவில் நடந்த பேரதிசயம், அல்ல அல்ல குறையாத காசு, பணமழை, ஆற்றுல மிதந்து ஓடும் தங்க நாணயங்கள். ஸோ அதை பத்தின முழு தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். போறதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற இது மாதிரியான அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அந்த ஆத்துல ஓடுற காசை யாரு ஆள்றாங்க, எப்படி ஆள்றாங்கன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம். இந்தியா மட்டும் இல்லங்க, உலகத்தில் நடக்கக்கூடிய பல பிரசித்தி பெற்ற பெரிய திருவிழாக்களை போல இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய திருவிழா தான் இந்த மகா கும்பமேளா. கிட்டத்தட்ட 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளாவா இந்த நிகழ்ச்சி பார்க்கப்படுது. இந்தியாவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கோடி பேருக்கு மேல இந்த திருவிழாவில் பங்கேற்பாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு மக்கள் தொகை அங்க போயிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. சோ இப்படி நடக்கக்கூடிய அந்த திருவிழா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல தான் இந்த திருவிழா நடக்குது. 3 நதிகள் ஒன்று கூடக்கூடிய இடத்துல மக்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா புனித நீராடுவாங்க. கிட்டத்தட்ட 40 கோடி பேர் கண்டிப்பா புனித நீராடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படியே பாத்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் புனித நீராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நீராடக்கூடிய அந்த ஆத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே அங்க போகக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய காணிக்கையே, அதாவது நம்மளுடைய இந்திய நாணயங்கள் ரொம்ப இரும்பால் செய்யப்பட்டது. ஸோ இந்த நாணயங்கள் காணிக்கையா அந்த ஆத்துல கொட்டுறாங்க. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா சராசரியா நம்ம ஒரு ஆவரேஜா எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா 40 கோடி பேர் வருவாங்கன்னு சொன்னா ஆளுக்கு ₹1 அந்த ஆத்துல போட்டா கூட 40 கோடி ரூபாய். ரொம்ப ஆவரேஜா, ரொம்ப எளிமையா, ரொம்ப சிம்பிளா இந்த விஷயத்த நம்ம சொல்லிடலாம். 40 கோடி பேர் புனித நீராடி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுல பாதி பேர் காசே போடல, பாதி பேர் தான் காசு போட்டிருக்காங்க. ஆளுக்கு ₹1 விகிதம் தான் காசு போடுறாங்க சொன்னா கூட 20 கோடி ரூபாய், அதாவது நாணயங்கள் அந்த ஆத்துல போடப்பட்டிருக்கு அப்படின்றது தெளிவா தெரியுது. ரொம்ப எளிமையான ஒரு தகவலா தான் இந்த தகவல் இருக்கு. ஆனா இத அங்க இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் பாத்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்கள்ல அவரும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு. சோ முதலாவது ட்ரெண்ட் நம்ம மோனலிசா. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர் பாத்தீங்கன்னா வேப்பங்குச்சியை வித்து பாத்தீங்கன்னா ₹1,00,000 மேல சம்பாதிச்சிருக்காரு இந்த மகா கும்பமேளாவில் மட்டும். சோ அதே போல இந்த இளைஞர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, நாம மீன்களுக்கு ஆத்துல தூண்டில் போடுவோம் இல்லைங்களா? சோ சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு தூண்டில் போடுவோம், சில பேர் பாத்தீங்கன்னா 2-3 முள்ள கட்டி போடுவோம். அது மூலமா 2-3 மீன் கிடைக்கும். நிறைய வீடியோ ஆடு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்ப்போம். அதே போல இந்த இளைஞர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, கந்தகத்தை, அதாவது காந்தகம் இருக்கு இல்லைங்களா, மேக்னெட்டை நிறைய பீஸா உடைச்சு அந்த பீஸா ஒரு கயிறுல கட்டி தூக்கி ஆத்துல போடுறாரு. சோ போட்டது என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம தான் சொல்லல, அந்த ஆறே இந்திய நாணயங்களால நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி 20 கோடி ரூபாய், அந்த கண்டிப்பா 20 கோடி ரூபாய் அந்த ஆத்துல இருக்கு. நம்ம சொன்ன கணக்கு பிரகாரம் அதிகபட்சம் 40 கோடி. அப்போ எல்லாரும் ₹2 போட்டுதான் எங்க இருக்கும் பாருங்க, 80 கோடி ரூபாய் இருக்கும். சோ இவ்வளவு காசு இருக்கு. நம்ம குறைந்தபட்சம் 20 கோடி ரூபாய் போட்டுருவோம். சோ 20 கோடி ரூபாய் காசு அந்த ஆத்துல இருக்கிறதுனால இவர் கந்தகத்தை கட்டி அதை மேக்னெட்டை கட்டி தூக்கி போடுறாரு. மேக்னெட்டு அந்த ஆத்துக்குள்ள போகுது. அவர் இழுக்கும் போது அது வழியா டிராவல் பண்ணி அந்த ஆத்து மண்பாதையில தேஞ்சிக்கிட்டே அந்த மேக்னெட் வருது. ஸோ ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஸோ அங்க இருக்கக்கூடிய நாணயங்கள் அந்த மேக்னெட்ல ஒட்டிக்குது. ஸோ வெளியே எடுத்து பாக்குறாரு, இவருக்கு தேவையான காசு கிடைக்குது. இது மொத்தமா கலெக்ட் பண்ணா ஒரு நாள் ஃபுல்லா இதே வேலையை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா சொன்னா குறைந்தபட்சம் ₹4,000 இருந்து 5,000, 6,000, 7,000 வரைக்கும் அவருக்கு ஒரு நாள்லயே காசு கிடைக்குது. ரொம்ப ஆவரேஜா நாம ஒரு ₹2,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கினா கூட ஒரு நாளைக்கு, ஒரு மாசம் ஃபுல்லா இவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹60,000. சோ ஒரு ₹4,000 கிடைக்குதுன்னா நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, ₹1,20,000 ஒரு மாசத்துக்குள்ள சம்பாதிக்க முடியும். மொத்தமா அந்த ஆத்துல எவ்வளவு காசு இருக்கு? 20 கோடி இருக்குங்க. ரொம்ப பிலோ ஆவரேஜ் நம்ம சொல்லிருக்கோம், கணக்கு போட்டிருக்கோம். அதாவது பாதி பேர் காசு போட்டிருந்தா, மொத்த பேரும் ₹1 போட்டுருந்தா 40 கோடி இருக்கு. மொத்த பேரும் ₹10, ₹5, ₹100, ₹50, ₹200 அப்படி கணக்குல போட்டிருந்தா எத்தனை கோடி ரூபாய் காசு அந்த ஆத்துல இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இவ்வளவு காசையும் அந்த இளைஞர் பாத்தீங்கன்னா, இவர் மட்டும் இல்ல, இவரை போல பல இளைஞர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே இது ஒரு வேலையாவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட முதலீடு மேக்னெட்டு, அதை கயிறுல கட்டி தூக்கி அதை ஆத்துல போட வேண்டியது, இழுக்க வேண்டியது, தண்ணியில கூட இறங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மக்கள் ரொம்ப ஆழமான பகுதிகளுக்கு மக்கள் அதிகமா சென்றிருக்க மாட்டாங்க. கரையோர பகுதியில தான் மக்கள் புனித நீராடுறாங்க. சோ இவங்க தூக்கி வீசக்கூடிய தூரத்துல மட்டும்தான் மக்கள் அதிகமா போயிருப்பாங்க. சோ அங்கதான் அதிகமான காசும் இருக்கும். ரொம்ப எளிமையா, ரொம்ப சிம்பிளா இந்த விஷயத்த பண்ணி முடிச்சிடறாங்க. இதுக்கு அடுத்தபடியா சில பேர் பாத்தீங்கன்னா கரையோர பகுதியில உட்காந்து ஜல்லடை வச்சுக்கிட்டு, ஏன்னா நிறைய பேர் மெதிச்சிருப்பாங்க, மெதிச்சது மூலியமா காயின்ஸ் சேற்றுக்குள்ளாக போயிருக்கும். சோ மேக்னெட் மேல கிடந்த மட்டும் தான் எடுக்கும், சேற்றுக்குள்ள போனது எடுக்காதீங்க. சோ அவங்களால எவ்வளவு தூரம் தண்ணியில போகணும் அந்த அளவுக்கு போயிட்டு ஒரு ஜல்லடையை வச்சு அந்த சேத்தை அள்ளி ஜெரிக்கிறாங்க. அதன் மூலியமா பாத்தீங்கன்னா காயின்ஸ் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இதனால இந்த கும்பமேளா நிகழ்ச்சி மூலியமா பல இந்தியர்கள் லட்சாதிபதியா
மாறிக்கிட்டு இருக்காங்கன்றது நிஜத்தமான உண்மையா பார்க்கப்படுது. சோ நாம பார்த்த இந்த மகா கும்பமேளா நிகழ்ச்சி மூலியமா இந்தியாவில பல பேர் லட்சாதிபதியா மாறிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. சோ உண்மையாவே பாத்தீங்கன்னா உயிர்ப்பூட்ட விதத்துல இந்த இளைஞர் வந்து எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வேப்பங்குச்சி வச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டாரு. இன்னொருத்தர் வெறும் மேக்னெட்டை பயன்படுத்தி, அதாவது அவங்க வீட்டுல இருந்த டேப் ரெக்கார்டர்ல வந்து ஸ்பீக்கர், அதாவது பாடாத டேப் ரெக்கார்டர் இருந்திருக்கு, அந்த ஸ்பீக்கர்ல இருந்த மேக்னெட்டை உடைச்சுதான் இவர் அந்த விஷயத்த பண்ணிருக்காரு. சோ எதர்ச்சியா பண்ண விஷயம் நாளடைவுல இவருக்கு நல்ல வருமானத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த இளைஞர். இவரும் சமீபத்துல பாத்தீங்கன்னா இன்ஸ்டா மோட்டர்ல எல்லா சமூக வலைதளம் இவரும் வைரல் ஆகிட்டு இருக்காரு. சோ அதுக்காக இந்த பதிவு நாங்க மேக் பண்ணோம். நம்ம வந்து நினைச்சா நம்ம யோசிக்கிற விதம் தான் நம்மளை வந்து வாழ்க்கையில வெற்றி பெற வைக்கும் அப்படின்றதுக்கு ஒரு முன்னுதாரணமா இந்த இளைஞர் இருக்காரு. சோ இப்படியும் வந்து யோசிச்சிருக்காரு, அந்த காசை வீணா போகணும், நம்மளால முடியும் அந்த காசை எடுக்க முடியும், அது எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ண அந்த முயற்சியும் அவர் யோசித்த அந்த விதம் தான் இவரோட முதலீடா பார்க்கப்படுது. சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த மகா கும்பமேளாவில நம்ம மோனலிசா வந்து பெரிய ஸ்டார் ஆயிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேப்பங்குச்சி வித்து ஒரு லட்சாதிபதி பார்த்தோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கோடிக்கணக்கில் சம்பாதிப்பார் பொழுது. அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான பணங்கள் அந்த ஆத்துல இருக்கிறது உண்மை, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த அளவுக்கு காசு அதுல இருக்கு. அதை வந்து இந்த மேக்னெட்டை பயன்படுத்தி எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த யோசிச்சு அது பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜா 4000 5000 வரைக்கும் சம்பாதிக்காரு. இதன் மூலியமா 1,00,000க்கு மேல மாத வருமானத்தை அவர் வந்து பிக்கப் பண்றாரு. சோ உண்மையா இதை பார்க்கும்போது நம்மளும் போயிடலாமோ, அடுத்த வருஷம் மகா கும்பமேளா கண்டிப்பா நம்ம போயிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தோணும். நிறைய இவரை பார்த்து நிறைய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிற நிறைய ஃபேமிலி மேன்ஸ் கூட பாத்தீங்கன்னா இப்போ இது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காசு வந்து ஃப்ரீயா நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா, அவ்வளவு காசு வந்து அந்த சேத்துல மண்ணில் புதைஞ்சு போறதுக்கு மக்கள் எடுத்து பயன்படுத்திட்டோம். சோ அப்படின்ற விஷயம் பார்க்கப்பட்டு கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா ஒரு ஆச்சரியம் மகா கும்பமேளா தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சாலே உங்க பெர்சன் ஃபேமிலி தெரிஞ்சு வச்சு பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு இளைஞர்கள் வந்து யோசிச்சு எந்த அளவுக்கு பணத்தை வந்து பிக்கப் பண்றாங்கிற தகவல் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதே போல பசங்க நம்ம சேனல் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இந்த மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெறும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.